நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கொடைக்கானலில் உள்ள பெப்பர் அருவிக்கு சுற்றுலா பயணிகளை அழைத்து செல்லும் ஜீப் ஓட்டுநர்கள் சாகசம் செய்கிறேன் என்ற பெயரில் ஆபத்தான செயல்களை செய்வது பலரையும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. இன்ஸ்டாகிராமில் வீடியோக்களை பார்த்துவிட்டு த்ரில்லிங்கை தேடி சுற்றுலா செல்லும் இளைஞர்களின் உயிரோடு உள்ளூர் ஜீப் ஓட்டுநர்கள் விளையாடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆண்டு முழுக்க ஓடி ஓடி உழைப்பதற்கு ஒரு ஓய்வு அவசியம் என்பதற்காகத்தான் சுற்றுலா. ஆனால் அந்த சுற்றுலாவே இதுபோன்று உயிரை பணயம் வைத்துதான் என்றால் அது சரியா என்பதே பலரது கேள்வி. கொடைக்கானல் என்றாலே குணா குகை, பசுமை பள்ளத்தாக்கு, தூண்பாறை, மோயர் சதுக்கம், நட்சத்திர ஏரி, பிரையன் பூங்கா, ரோஜா தோட்டம், பேரிஜம் ஏரி உள்ளிட்ட இடங்களுக்கு செல்வதுதான் சுற்றுலா பயணிகள் வழக்கம். இங்கெல்லாம் சென்று போர் அடித்து விட்டதா? இதோ ஹிடன் ஸ்பாட் என போதிய வழித்தடங்கள் இல்லாத மற்றும் பாதுகாப்பில்லாத பகுதிகளுக்கு சென்று அதனை வீடியோ எடுத்து இன்ஸ்டா, ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் சிலர் பதிவிடுகின்றனர். அதே போன்று மெஹந்தி சர்க்கஸ் திரைப்பட ஷூட்டிங் ஸ்பாட்டான கொட்டிவரை அருவிக்கும் சுற்றுலா பயணிகள் படையெடுக்க ஆரம்பித்தனர். நாங்க யூஸ்வலா பார்த்த இடத்தெல்லாம் பார்த்து போர் அடிச்சுன்னு சொல்லிட்டு நாங்க இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல எல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே இந்த பெப்பர் ஃபால்ஸ் நல்லா இருக்கு, இன்னும் 2-3 இடம் சொன்னாங்க. ஸோ அது நாங்க மார்னிங் வந்து பெப்பர் ஃபால்ஸ் போகணும்னு போனோம். ரெகுலரா எப்பவுமே அதே இடத்துக்கு திரும்ப வரும்போது யாருக்குமே போர் அடிச்சிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல் இப்ப நிறைய புதிய சுற்றுலா தலங்கள் நிறைய வந்து கவர்மெண்ட் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. பாதுகாப்பில்லாத பகுதிகளுக்கு சென்று சிலர் விபத்துக்குள்ளாவதும் அருவியில் சிக்கி பலியான சம்பவங்களும் அரங்கேற ஆரம்பித்தன. அதனால் அப்படிப்பட்ட நீர்வீழ்ச்சிகளுக்கு செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை விதித்தது. குறிப்பாக பேத்துப்பாறை அருகே உள்ள ஓராவி அருவி, அஞ்சு வீடு அருவி, புலவிசாறு அருவி, தூத்தூர் அருவி, புல்லாவெளி அருவி ஆகிய இடங்களுக்கு செல்வதற்கு தடை விதித்தது. ஆனால் அங்கு செல்வதுதான் த்ரில்லிங் என கூறி செல்லும் சுற்றுலா பயணிகள் ஆபத்தில் சிக்கிக் கொள்கின்றனர். பாத்தீங்கன்னா ஜீப் சவாரி எல்லாம் இருக்கு, ஆனா அதுக்கு வந்து சேஃப்டி கிடையாது. கரெக்டான ஒரு வேலி அமைச்சு ஒரு பாதுகாப்பா போயிட்டு வர மாதிரி ஒரு அமைப்பு அங்க கிடையாது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்ப அஞ்சு வீடு ஃபால்ஸ்னு கூட ஒண்ணு இருந்துச்சு. அது நிறைய சுற்றுலாக்கள்லாம் போய் இறந்தெல்லாம் போயிருக்காங்க டூரிஸ்ட். அப்படி ஒரு பிரச்சனை திரும்ப வந்துடக்கூடாது. சமீபத்தில் சமூக வலைத்தளங்களில் பிரபலமான பெப்பர் ஃபால்ஸுக்கு செல்ல சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். பள்ளங்கி அருகே கோம்பை பகுதியில் உள்ளது பெப்பர் ஃபால்ஸ். ஒருபுறம் நீர்வீழ்ச்சி மெய்மறக்க செய்கிறது என்றால் மறுபக்கம் 20 அடி தூரம் வரை சறுக்கிக் கொண்டே சென்று குளிப்பது சுற்றுலா பயணிகளின் மனதை குளிர வைக்கிறது. இங்கு ஜீப்பில் ஆஃப் ரோடு சவாரி தான் செல்ல வேண்டும். அப்படி செல்லும் போது ஒரு ஜீப்பில் பயணிகளை ஏற்ற 3000 முதல் 5000 வரை கட்டணம் வசூலித்து வருகின்றனர். வெறும் கட்டணத்தில் மட்டும்தான் கொள்ளை என்றால் சிறிய இழப்போடு போய்விடும். ஆனால் உயிருக்கே உலை வைப்பது போன்று ஜீப்பில் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் செல்வதாக புகார் எழுந்துள்ளது. அந்த பெப்பர் ஃபால்ஸ் நெருங்கும் போது முதல் பாதி வந்து ரோடு வியூ எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அடுத்த பாதி போகும்போது ரோடே இல்லை, ரொம்ப ஆஃப் ரோட் தான் இருந்துச்சு. பயணிகளை வாகனத்தின் மேல் அமர வைத்தும் ஜீப்பின் கதவுகள் அருகே தொங்கியவாறு முன்னால் அமர வைத்தும் மலை உச்சிக்கு அழைத்து செல்லும் ஜீப் ஓட்டுநர்கள் தண்ணீரில் வட்டமடித்து சாகசம் செய்கின்றனர். அனுமதியை மீறி மலை உச்சி வரை ஜீப்பிலேயே அழைத்து செல்வது அச்சத்தை ஏற்படுத்தும் விதமாக உள்ளது. அதே போல தடை செய்யப்பட்ட தூத்தூர் நீர்வீழ்ச்சிக்கு நபர் ஒருவருக்கு 500 முதல் 1000 வரை வசூல் செய்யும் உள்ளூர் வழிகாட்டி இந்த பணத்தில் வனத்துறைக்கும் பங்கு உள்ளது என கூறுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக உள்ளது. அவருக்கு ஒரு ஆளுக்கு 500 ரூபாய். அப்போ பிரச்சனை இல்லை,
அப்போ ஃபாரஸ்ட்டுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ ஃபாரஸ்ட்டுக்கு பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை. இதையெல்லாம் காவல்துறையினர் கண்காணித்து சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பான முறையில் சென்று வர உரிய அறிவுரைகள் வழங்க வேண்டும் என்றும் ஆபத்தான பகுதிகளுக்கு செல்லும் இளைஞர்களுக்கு போதிய விழிப்புணர்வு வழங்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதே நேரம் ஜீப் வைத்துள்ள உள்ளூர் மக்களுக்கும் விதிமுறைகளை கடுமையாக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி வருகின்றனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் குறிஞ்சி வேல். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.